வணக்கம். இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ். பொள்ளாச்சி அருகே காதல் ஜோடி பணம் பறிக்கும் நோக்கத்தில் பொய் புகார் என திமுக கவுன்சிலர் காவல் நிலையத்தில் புகார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலை பகுதியில் ஆனமலை பேரூராட்சியில் திமுக கவுன்சிலராக சாந்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் சதீஷ்குமார் ஆவார். இவர்கள் மீது கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி சதீஷ்குமாரின் உறவினர் பெண் ஸ்ரீலேகா சுமன் என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார். இதற்கு கவுன்சிலர் சாந்தி அவரது கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கொலை மிரட்டல் மற்றும் குடிநீர் குழாய் இணைப்பு மின் இணைப்பு துண்டிப்பு போன்றவற்றை துண்டித்ததாக பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்து இவர்கள் மீது புகார் அளித்தனர். ஆனமலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கவுன்சிலர் சாந்தி, காதல் ஜோடி சுமன் மற்றும் ஸ்ரீலேகா இருவரும் தங்களை அவமானப்படுத்தும் நோக்கமும் பணம் பறிக்கும் எண்ணமும் இருப்பதாகவும், தாங்கள் திமுகவில் பாரம்பரியமாக இருந்து வரும் குடும்பம் எனவும் குடிநீர் குழாய் மற்றும் மின் இணைப்பு கொலை மிரட்டல் நாங்கள் விடுத்ததாக கூறி பொய்யான புகார் தங்கள் மீது சில துணையோடு அளித்துள்ளதாகவும், இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதால் மான நஷ்ட வழக்கு தொடர்வதாகவும் தங்கள் வழக்கறிஞர்களை கொண்டு ஆனமலை காவல் நிலையத்தில் இவர்கள் உட்பட 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ அப்பாஸ். வணக்கங்க. என்னோட பேர் சாந்தி. என்னோட கணவர் பேர் சதீஷ்குமார். நான் ஆனமலை பேரூராட்சி 7வது வார்டு திமுக மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன். நேற்று பொள்ளாச்சி சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஸ்ரீலேகா அப்படின்னு சொல்கிறவங்க என்னோட பேர்லேயும் என் கணவர் பேர்லேயும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு நாங்கள் சொல்லி அவங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கட் பண்ணதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. அவங்க எங்கள் ஸ்ரீலேகாங்கிறவங்க எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அக்கா பொண்ணு தான். நாங்கள் அவங்க அம்மா அவங்க பொன்னாயூர். அவங்க அம்மா இறந்து கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் தான் கூட்டிகிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் அவங்க அதே பகுதியில் வசிச்சுட்டு இருக்கிற முருகேசன் அப்படிங்கிறோட பையன் சுமன் அவங்கள காதலிக்கிறதா எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதோட நாங்கள் அதை பற்றி அவங்கள பார்க்குறதோ பேசுகிறதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே நாங்கள் வச்சுக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் நேற்று போய் கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் கொலை மிரட்டல் கொடுத்ததாகவும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. பைப் லைன் கட் பண்ணதாகவும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ பொதுமக்கள், காவல்துறையினர், நீங்கள் எல்லாருமே வேணா பார்க்கலாம் வாங்க. பைப் கனெக்ஷன் நாங்கள் கட் பண்ணல. அதுக்குண்டான எந்த இதுவுமே நாங்கள் பண்ணவே கிடையாது. இது இப்போ எங்கள் மேலேயும் எங்கள் கட்சி மேலேயும் சேர்ந்து அவதூறு பரப்பி எங்கிட்ட பணம் பறிக்கிற நோக்கத்தில் இப்படி செயல்படுறாங்க. நாங்கள் கட்சி தலைமையிலே ஆலோசனை பண்ணிவிட்டு எங்கள் வக்கீல்கிட்டே ஆலோசனை பண்ணிவிட்டு மான நஷ்ட ஈடு வழக்கு போடலான்னு இருக்கிறேங்க. ஸ்டேஷனில் இது சம்மந்தப்பட்ட புகார் நாங்கள் நேற்று கொடுத்துருக்குறோங்க. இந்த புகாருக்கு, அவங்க அளித்த புகாருக்குமே எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் சுமனை பற்றி விசாரித்து பார்க்கும்போது அவன் ஏற்கனவே